ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் எக் மசாலா கறி ரெசிபி செய்ய போகிறோம். எக் மசாலா கறி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் யாராவது சப்பாத்தி செய்கிறீங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக இந்த எக் மசாலா கறி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடு ஏறினதுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுடுங்க. நான் 6 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். முட்டையை இது போல் எண்ணெயில் நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணோம்னா முட்டையோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரை பண்ணுறோம். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்போ மேலே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி ரொம்பவே ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு நிமிஷம் எண்ணெயில் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ முட்டையை எடுத்துடலாம். இதோடவே எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இந்த எக் மசாலா கறி ஆயில் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம சப்பாத்திக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாகவே நம்ம தொட்டுக்கலாம். எண்ணெய் சூடு இருந்ததுமே நான் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம் ரொம்பவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற அந்த கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட நான் 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியை 4 தக்காளி. இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஏன் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட்டாலும் அது காரம் கொடுக்கும். அதே ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்பைசி டக்குன்னு அந்த நாக்கில் வரைக்கும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஒரு 5 நிமிஷமாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலாலாம் பச்சை வாசனை போனதுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கணும். நான் சுடு தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நிமிஷமே குக் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயில் வறுத்தெடுத்த 6 முட்டையை சேர்த்துடலாம். இது போல் முட்டை மேலே இந்த கிரேவியை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு சரியாக ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்படி இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே மெதுவாக கலந்து விட்டுருங்க. எக் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எக் மசாலா கறி தயாராகிடுச்சு. இந்த எக் மசாலா கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான். சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கும் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது சப்பாத்திக்கு தான். கொஞ்சமாக கிரேவி வச்சுட்டு ஒரு எக்கை சைடில் வச்சு கொஞ்சமாக நம்ம புட்டு சாப்பிட்டோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு முறை நீங்கள் சப்பாத்தி செய்கிறப்ப இது போல் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே ஒரு முறை வீட்டில் எல்லாருக்குமே எக் மசாலா கறி செஞ்சு கொடுங்க. அவங்க சப்பாத்திக்கு சாப்பிட்டுட்டு இனிமேல் எப்போவுமே சப்பாத்தி செய்கிறப்ப இதை தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபியை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் புது புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.